அன்பு தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். இது கேரளா ஜாக்பாட் டிவி சேனல். உங்களுடைய வெற்றிக்கான தினசரி வெற்றிக்கான ஒரே ஒரு சேனல் கேரளா லாட்ரி. 22 ஜூன் மாதம் 2024 காருண்யா 659 சனிக்கிழமை. அதுக்குரிய கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. நேற்று போடலான்னு பார்த்த கெஸ்ஸிங் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நேற்று கொஞ்சம் பவர் நம்பர் கெஸ்ஸிங் கொஞ்சம் டீட்டெயிலாகவே நம்ம போட்டிருந்தோம். இந்த வீடியோக்கு இப்போ கொஞ்சம் நைட்டு தான் கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு. அதை நம்ம வச்சு இப்போ அதுக்குரிய டைம் வந்துருச்சு. காருண்யா 659 எப்படி நம்ம கணிப்பில் இருக்குது அப்படிங்கிற நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிடுறேன். நிர்மல் நேற்று ரிசல்ட் பார்த்திங்கன்னா 8950 சரிங்களா. இந்த 8950க்கு நம்ம இன்றைக்கி எப்படி கணிப்புகள் இருக்க போகுது, இன்றைக்கி அதுக்கு என்ன நம்பர் எடுத்திருக்கேன், எப்படி இந்த நம்பர்லாம் எடுத்தேன் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நிர்மலுக்கு காருண்யா ஜூன் மாதத்தில் இதுக்கு முன்னாடி 2 ட்ரா நடந்திருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 14 நிர்மல் 555 அப்படின்ற ரிசல்ட்டுக்கு, காருண்யாவுக்கு 099 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 7 நிர்மல் 383க்கு 205ங்கிற வந்த ரிசல்ட்டுக்கு காருண்யாவுக்கு 910 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு சரிங்களா. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 1 அதாவது போன மாதம் 30 வந்த ரிசல்ட்டுக்கு நம்மளுக்கு 1 காரணியால் 949 வந்துச்சு. சரி, இந்த மாதத்தில் எப்படி கணிப்பு வந்திருக்கு அப்படின்னா, ஏசியில் டபுள் நம்பர், அதுக்கப்புறம் இதில் ஃபுல்லாக பவர் நம்பர், 2க்கு 9 பவர், 0க்கு +1, 5க்கு 0 பவர். சரி, அதுக்கு அடுத்தபடியாக எப்படி வந்திருக்கு அப்படின்னா 555 அப்படி சொல்லிட்டு நிர்மலுக்கு 3 நம்பருமே 555 வந்ததுனால அதுக்கு காரணியால் 099 அப்படின்னு வந்துச்சு. அப்போ கணிப்பு படி பார்த்தா இந்த மாதம் நடந்த 3 ட்ராவில் ஒரு தடவை ஏசியில் டபுள் நம்பர், இன்னொரு தடவை ஃபுல்லாக பவர் நம்பர், அதில் ஒரு நம்பர் மட்டும் கூட்டல் கழித்தல், அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 3மே 555ன்னு சொல்லிட்டு ட்ரிபிள் டிஜிட்டில் ரிசல்ட் வந்ததுனால அது பிசியில் டபுள் நம்பராக வந்திருக்கு. சரி, இப்போ இன்றைக்கி எப்படி வரும் கணிப்பு ரிசல்ட் எப்படி வரும், இன்றைக்கி ஒரு யூகத்துக்கு எப்படி வரும். 22 நிர்மல் 385, இன்னைக்கு 21 இன்றைக்கி 22 காரணியாக்கு ரிசல்ட்டு பார்த்தா போன மாதம் 21 22க்கு அப்புறம் நிர்மலுக்கும் காரணியாக்கு எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம். கடைசியாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி 22, நம்மளுக்கு 24 நிர்மலுக்கு 25 காரணியால் ரிசல்ட் வந்திருக்கு. எப்படி வந்திருக்குன்னா ஃபுல்லாக பவர் நம்பர் மெத்தடில் வந்திருக்கு சரிங்களா. ஏன்னா இன்றைக்கி என்ன டேட்டோ அதே மாதிரி போன மாதத்தில் இந்த டேட்டுக்கு அப்புறம் வந்த ட்ராவில் எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் நான் கணிப்பில் எடுத்திருப்பேன். எடுத்து வைக்கும்போது தான் 2 போர்டு அதில் உட்காருது. அதனால தான் அந்த கணிப்பை நான் எடுத்துக்கிறது. இருந்தாலும் இந்த மாதத்தில் ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதத்தில் எப்படியெல்லாம் கணிப்புகள் இறங்கியிருக்கு, எப்படியெல்லாம் நம்பர்ஸ் போர்டில் உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறத ஒரு லென்ஸ் பார்க்குறது தப்பே இல்லை. இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பவர் நம்பர் தான். 3க்கு 5, 6க்கு 4, 7க்கு 2. சரி, இப்போ அதுக்கு அடுத்தது பாருங்கள் 31 நிர்மலில் பார்த்திங்கன்னா 31 இதில் நம்மளுக்கு ஏசியில் டபுள் நம்பர் வந்ததுக்கு நம்மளுக்கு ஏசியில் 585 அப்படி சொல்லிட்டு 65 85ன்னு வந்த ரிசல்ட்டுக்கு நம்மளுக்கு அதுக்கு அடுத்தது ஜூன் மாதத்தில் ஏசியில் வந்த டபுள் நம்பருக்கு அப்படியே ஏசியிலே காரணியாலும் ரிசல்ட் வந்திருக்கு. சரி, இப்போ நம்ம எப்படி கணிப்பு வைக்கிறது, ஒரு செட்டு பவர் நம்பரு, ஒரு செட்டு ஏசியில் டபுள் டிஜிட்டு, இன்னொரு செட்டு 3 போர்டுலையுமே டபுள் டிஜிட் வச்சாலும் 3 ட்ரிபிள் டிஜிட் வச்சாலும் வைங்க, இல்லை 2 போர்டு டபுள் டிஜிட்டு, ஒரு போர்டு பவர் நம்பரு அப்படின்னு வச்சாலும் அந்த கணிப்பு படி இங்கே நம்மளுக்கு கணிப்பில் இருக்குது. எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாகவே சொல்லிடுறேன். சரி, தெளிவாக பார்த்துடலாம். ஆள் போர்டை பொறுத்த வரைக்கும் 6 4 3 உங்கள் கணிப்பில் இருந்தால் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ரிசல்ட் 8950. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் என்னோடய கணிப்பில் 1 அல்லது 3, 9க்கு 1 அல்லது 3 பி போர்டில், 5க்கு 2 அல்லது 9 சி போர்டில், 0க்கு 4 அல்லது 5 சரிங்களா. நம்ம நண்பர்கள் நிறைய பேர் ரொம்ப ஹெவி லாஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. நண்பா, நான் திரும்ப ஒரே விஷயம் சொல்கிறேன். இங்கே கொடுக்குற கணிப்புகளில் உங்களோட கணிப்பில் ஒத்து போகுது, அது இந்த போர்டில் மேட்ச் ஆகுது அப்படிங்கிற ஒரு விதத்தில் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறதுல கரெக்டாக இருக்கும் சரிங்களா. இந்த நம்பரு நான் இப்போ கொடுக்குறேன், அது எத்தனை செட்டாக இருந்தாலும் சரி, ஏபிஎஸ்சிபிசியில் எத்தனை செட்டாக இருந்தாலும் சரி, ஏபிசி பாக்ஸாக இருந்தாலும் சரி, 4 டிஜிட்டாக இருந்தாலும் சரி, நம்ம கொடுக்குற கணிப்பில் நீங்களும் ஒரு கெஸ்ஸிங்னு ஒன்று எடுத்துருப்பீங்கள, நீங்களும் ஒரு நம்பர்னு உங்களோட கணிப்பில் இருந்திருக்கும்ல, அந்த நம்பரோட இந்த நம்பர் ஒத்து போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். முக்கியமான விஷயமாக புரிஞ்சுங்க. ஏனென்றால் நான் இங்கே கொடுக்குற நம்பர்ஸை வச்சு நீங்கள் அப்படியே
அதில் வந்து எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணுறதுல தப்பு இல்லை. இருந்தாலும் இந்த நம்பர் இவர் சொன்னது வருமா, அது இவர் சொன்ன பவர் சார்ட்டில் இருக்கா, ஒன்று. ரெண்டாவது, இவர் சொன்ன விஷயங்கள் மந்த்லி சார்ட்டில் இதே மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு. இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுல ஒரு செட்டு உங்களோட கணிப்புன்னு ஒரு உதாரணத்துக்கு நான் கொடுத்த இத்தனை செட்லேயுமே ஏபிசி சிங்கிள் போர்டாக இருக்கலாம், ஏபி ஏசிபிசியாக இருக்கலாம், அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஏபிசி பாக்ஸ் நம்பர்ஸாக இருக்கலாம், 4 டிஜிட்டாக இருக்கலாம். இதில் எல்லாத்துலேயுமே ஒரே ஒரு சிங்கிள் செட்டு வந்து உங்களோட கணிப்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரே ஒரு சிங்கிள் செட்டு, சரி இவர் கொடுத்ததில் இந்த நம்பரில் ஒரு முக்கியமான நம்பரை நான் ஒரு செட்டு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத அதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அது என்ன மாதிரி நம்பர் வருது, பவர் நம்பர் வருதா, கூட்டல் கழித்தல் வருதா, இல்லை இவர் சொன்ன மாதிரி இந்த மாதத்தில் இந்த தேதியை பார்க்கும்போது இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, இது இன்றைக்கி வருமா அப்படிங்க. ஜஸ்ட் ஒரு செட்டு அப்படிங்கும்போது அதில் ஒரே ஒரு ஏபி ஏதாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபியாச்சும் ட்ரை பண்ணுங்கள், இல்லை ஏபி ஏசிபிசியில் ஒரு சிங்கிள் செட்டாக ஒரே ஒரு நம்பர் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அப்போ ட்ரை பண்ணி பார்க்கும்போது அப்போ இவர் கொடுத்த கணிப்புகள் ஓகே அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்து உங்களுக்கே இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது நோக்கி பயணிங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். இந்த விஷயங்கள் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வெற்றி உங்களை வந்து சேரும். காரணியா 659 ஏபிசி சிங்கிள் செட்டில் ஏ போர்டில் 1 அல்லது 3, பி போர்டில் 2 அல்லது 9, சி போர்டில் 4 அல்லது 5, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6, 4, 3 உங்கள் கணிப்பில் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ரிசல்ட், அதாவது நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 8950 8950. சரிங்களா? இதுக்கு தான் நம்ம கணிப்பு எடுத்துருக்கோம். நம்ம சொன்ன மாதிரி ஏபியில் டபுள் நம்பர், இல்லை ஏசியில் வந்து நம்மளுக்கு வந்து பவர் நம்பர், இல்லை ஏபிசி ட்ரிபிள் டிஜிட் நம்பர் இருக்கா அப்படிங்கிறத இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவாகவே பார்த்துடலாம். சரிங்களா? ஏபிசி சிங்கிள் செட்டை பொறுத்த வரைக்கும் 24, 46, 66, 41, 46. சாரி 46 திரும்பி 2 தடவை நேற்று பண்ண தப்பே நீ திருப்பி பண்ணுறியா மாறா. ஏபி பொறுத்த வரைக்கும் 24, 46, 66, 41, 33. சரிங்களா? நான் 46 2 தடவை ட்ரை பண்ணிட்டேன், அதை வந்து மாற்றிட்டேன் 33. சரிங்க. இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 95. அதாவது நேற்று ரிசல்ட் 95. 95க்கு 9க்கு 2, 9க்கு 4, சாரி 9க்கு 2, 5க்கு 4, இல்லை 9க்கு வந்து 4, 5க்கு 1 + 1 6, இல்லை 9க்கு 6 பவர் நம்பரில் 5 + 1 6, 66, இல்லை 9க்கு 4, 5க்கு 1, இல்லை 9க்கு 3, 5க்கு 3, இல்லை ஏசியில் பார்த்தீங்கன்னா 90 ரிசல்ட்டு. 9க்கு 3 0க்கு 8, 9க்கு 4 0க்கு 5, 9க்கு 3 0க்கு 2, 9க்கு 6 0க்கு 8, 9க்கு 4 0க்கு 8. பிசியை பொறுத்த வரைக்கும் 50 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு 50க்கு வந்து 65, 95, 18, 98, 24, 5க்கு 6 0க்கு 5, 5க்கு 9 0க்கு 5, 5க்கு 1 0க்கு 8, 5க்கு 9 0க்கு 8, 5க்கு 2 5க்கு 0க்கு 4. இப்போ இதில் நம்ம இந்த மாதத்துக்கு வந்த ரிசல்ட்டில் இந்த ஏசி அப்படின்னு சொல்லிட்டு ஏசிலேயும் டபுள் டிஜிட் நம்ம வச்சுருக்கோம். ஏசியில் டபுள் டிஜிட் என்ன வகை வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 34, 15 அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டபுள் டிஜிட் ஏசியில் என்ன மாதிரி நம்பர் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது ஒரு நிமிஷம் ஒரு சுருக்கமாக பார்த்துடலாம். இந்த இடத்துல ஏசியில் டபுள் டிஜிட் நம்ம முக்கியமான கணிப்பாக நம்மளுக்கு ஏபியில் டபுள் டிஜிட் தான் நம்பர் இல்லை. நம்ம ஏபியில் முக்கியமான நம்பர் 66, 33 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஏசியில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம 48, 68, 32, 45, 38 அப்படிங்கிற மாதிரி ஏசியில் கொடுத்துருக்கோம். ஏசியில் நம்ம டபுள் நம்பர் கொடுக்கல, ஏன்னா 2 தடவை பாஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அந்த கணிப்பில் நம்மளுக்கு வந்து டபுள் நம்பர் வரலங்கிறதுனால நம்ம அந்த டபுள் நம்பர் கொடுக்கல. இதுதான் கரெக்டான விஷயம். பிசியை பொறுத்த வரைக்கும் 65, 95, 18, 98, 20. ஏபியில் நம்ம வந்து டபுள் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். 66, 33 அப்படிங்கிறது ஏபியில் டபுள் நம்பர் கொடுத்துருக்கோம். இது உங்களோட கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி பிசியில் 44 கொடுத்துருக்கோம். பி போர்டில் 4, சி போர்டில் 4, 44 அப்படிங்கிறதும் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பி போர்டில் நம்மளுக்கு இருந்த அந்த 9, பி போர்டில் 9, சி போர்டு 8, 98. ஆமாம், இந்த ஏபிஎஸ்சிபிசியில் உங்களுக்கு இந்த நம்பர் கண்டிப்பாக வந்து உட்காரும். இந்த நம்பர் நான் எப்படிப்பா நீ எடுத்த? சரி, அதே ஆஸ் யூசுவல் அந்த விஷயம் தான் நண்பர்களே. நம்மளுக்கு இந்த வருஷத்தில் 950 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 மாதத்தில் எங்கேயாச்சும் ரிசல்ட் வந்திருக்கான்னு பார்த்தாச்சு. இந்த 5 மாதத்தில் 900, அதாவது நம்மளுக்கு இந்த வந்த 950ல் நம்மளுக்கு எங்கே ரிசல்ட் வந்திருக்குன்றதை பார்த்தோம். உங்களோட கணிப்புகள் இந்த செட்டு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்ம கணிப்பு கொடுக்குறதுல
உங்களோட கணிப்பில் ஒரே ஒரு செட்டு ஒரு நாளைக்கு ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது நான் சொன்ன மாதிரி இந்த கணிப்பில் இருக்குது, இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஏபிசி பாக்ஸ் 4 டிஜிட் 668 495 698 467 ஆச்சுங்களா? அதுக்கு அடுத்தது 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இன்றைக்கி கணிப்பில் இருக்கிறது 2 நம்பர் தான். ஏன்னா நேற்று ரிசல்ட் 8க்கு 1 அல்லது 8க்கு 7. சரிங்களா? 14 18 71 24 76 38. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 300 இந்த இடத்துல 62 42 68. நம்மளுக்கு கணிப்பில் 3 நம்பர் இருக்குது. 8க்கு 7 8க்கு 1 8க்கு 4. சாரி நண்பர்களே, சரிங்களா? நான் இந்த கவனிக்கல. 8க்கு இன்றைக்கி வந்த ரிசல்ட் 89 50க்கு 8க்கு 4 அல்லது 8க்கு 7 அல்லது 8க்கு 1. சரிங்களா? அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 42 68 362 அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. அது இல்லாமல் 668 495 668 467 76 32 71 24 14 18 அப்படிங்கிறது 4 டிஜிட்லையும் சரி நம்ம ஏபிசி பாக்ஸ்லேயும் நம்ம கணிப்பு தெளிவாக கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் டீசெண்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தால் எந்த நம்பர் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க அப்படிங்கிறது நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த தினசரி வெற்றி அப்படிங்கிறது நண்பா. திரும்பவும் இன்னொரு விஷயமும், இந்த 24 ஏபி 24 46 66 அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும்போது 41 அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம இந்த இடத்துல நான் பாக்ஸில் போடலை, இருந்தாலும் நம்மளுக்கு இந்த 950ன்னு இந்த ஒரு 5 மாதத்தில் ரிசல்ட் வந்திருக்கு. ஒரு உதாரணத்துக்காக 950 அப்படி சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 05. அப்போ 5க்கு இந்த இடத்துல 0 0க்கு 1 இப்படி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த 5 மாதத்தில் நிர்மலுக்கு காருண்யா எப்படி ரிசல்ட் வந்திருக்கு, அதை வச்சு பவர் நம்பரோ இல்லை கூட்டல் கழித்தலோ இல்லை ஏபிஎஸ்சிபிசியில் டபுள் நம்பரோ இதெல்லாம் வச்சு மேட்ச் பண்ணும்போது வந்த நம்பர்கள் தான் இது. இதில் நீங்கள் ஏசிபிசி இப்படின்னு நம்ம இங்கே கொடுத்த நம்பரில் நீங்களாகவே ஒரு நம்பர் இப்படியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ங்கிறதுக்காண்டி சொல்கிறேன் நண்பர்களே. திரும்ப புரிஞ்சுங்க. ஏபியில் நம்ம இங்கே 24 46 கொடுத்துருக்கோம்ல, அதில் இதில் பாருங்கள். ஏபியில் பார்த்தீங்கன்னா 36 49 31 69 42 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, அடுத்தது பிசியை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் 48 65 62 18 38. சரி, ஏசிக்கு வருவோம். அப்படிங்கும்போது இந்த வருங்க 35 45 38 68 44 அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் கணிப்பு எடுத்து பார்க்கலாம். இதில் இருக்கிற நம்பரே தான் 24. ஏன்னா நம்மளுக்கு ஆப்ஷனாக ஏபிஎஸ்சிபிசியில் நம்ம செட்டாக தனியாக கொடுத்துருந்தாலுமே இதுலேயும் நீங்கள் பிசியை இதிலே அப்படியே ரேண்டாமல் ஒரு தடவை நீங்கள் கணிப்பில் எடுத்து செக் பண்ணி பார்த்தாலும் பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஏன் அப்படின்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் போகுது அப்படின்னு நண்பர்கள் சொன்னீங்க. அது தப்பு இல்லை. நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் நான் வரவேற்கிறேன் நண்பா. இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயங்கள் இதுதான். ஏபிஎஸ்சிபிசின்னு இதில் கொடுத்த நம்பரில் நீங்கள் உங்களோட கணிப்பில் இது டபுள் நம்பர்ஸு இதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துங்க. ஒரு வேளை ஏசியில் நீங்கள் 3 செலக்ட் பண்ணி சி போல் 5 இல்லை 4 5 3க்கு 8 அப்படிங்கிற மாதிரி ஏபி அப்படி வரும்போது 34 46 36 61 43 அப்படிங்கிற மாதிரி இப்படியும் நீங்கள் கெஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறேன். கண்டிப்பாக காரணி 659 நம்மளுடைய கெஸ்ஸிங் மூலியமாக வெற்றி அப்படிங்கிறது வரும் என எதிர்பார்க்கிறேன். அதே மாதிரி அந்த வெற்றி வந்தாலும் அதை விட மிக்க மகிழ்ச்சி அடைவது வேறு யாரும் இல்லை. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு முக்கியமான வின்னிங்கோட உங்களை நான் சந்திக்கிறேன். நான் டெய்லியும் தினசரி வெற்றி வரணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக நான் இவ்வளோ உங்களுக்கு கஷ்டப்பட்டு தான் நான் அந்த வீடியோஸ் அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். அதுக்குரிய பலன் கண்டிப்பாக இன்று உண்டு என்பதை நான் நம்புவேன். அதே நம்பிக்கை உங்களிடம் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுங்க. இன்பமே சொல்லுக, நம் எல்லோரும் வாழுக. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய கேரளா ஜாக்பாட் டிவி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் நான் உங்களை திரும்ப ஒரு வெற்றியோடு சந்திக்கிறேன். நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.